வந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சும் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். அனைவருக்கும் வணக்கம். ஆக்கத்திலே தொடர் ஊக்கத்திலே உயர் நோக்கத்திலே நம் சமூகத்தில் நடந்த அண்மைய நிகழ்வுகளையும் அவற்றை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் உங்களுக்காக தொகுத்து கொண்டு வந்திருக்கிறோம். A very warm welcome to all our viewers. It's time once again for Indian Beat, where every week we bring you the stories and conversations that celebrate the people, organizations and initiatives that shape our Indian community. இன்றும் என்றும் போல உங்களுக்காக 3 கதைகள் காத்துக் கொண்டிருக்கின்றன. Here's a quick look at what's coming up on today's episode. இளையர்களுக்கு குரல் கொடுத்த மாநாடு, Football beyond boundaries, பார்வையாளர்களை சிந்திக்க தூண்டிய மேடை நாடகம். ரிஷி, இன்றைய இளையர்கள் தங்களுடைய தனிப்பட்ட எதிர்காலத்திற்கு அத்தியாவசியமான கல்வி மற்றும் வாழ்க்கை தொழிலை பற்றி மட்டுமே சிந்திப்பதில்லை. மாறாக சமூகத்தின் எதிர்காலம் மற்றும் அதை வடிவமைப்பதில் தாங்கள் ஆற்றக்கூடிய பங்கு குறித்தும் அவர்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். That's true, Divya. More youths today are stepping forward to share their perspectives, speak up about issues that matter to them, and contribute ideas towards building a stronger society. ஒவ்வொரு தலைமுறையிலும் இளையர்கள் புதிய கண்ணோட்டத்துடன் வித்தியாசமாக சிந்திக்கிறார்கள். பிரச்சனைகளை வேறொரு கோணத்தில் அணுக ஊக்குவிக்கிறார்கள். சமூகத்தில் நிலவும் பிரச்சனைகளுக்கு நவீன மற்றும் ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை கண்டறிய இத்தகைய சிந்தனை முறை உதவும். And that is why creating platforms for these discussions has become increasingly important. Not only do they encourage meaningful dialogue, they also empower youths to become active participants in shaping the future of their communities. இளையர்களை ஒன்று திரட்டி இந்திய சமூகம் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கவும் சாத்தியமான தீர்வுகளை ஒன்றிணைந்து ஆராயவும் அண்மையில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. An initiative sought to harness the ideas, perspectives and aspirations of youths for the betterment of the community. Here's the story. இந்திய சமூகத்தின் இளைய தலைமுறையை ஒன்றிணைத்து அவர்கள் சந்திக்கும் சவால்களை குறித்து விவாதிக்கவும், கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும், எதிர்காலத்திற்கான தீர்வுகளை ஆராயவும் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக தமிழ் பேரவை ஏற்பாடு செய்து வரும் வருடாந்திர நிகழ்ச்சிதான் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மாநாடு. பல்வேறு சமூக அமைப்புகளுடன் இணைந்து நடத்தப்பட்ட இவ்வாண்டின் மாநாடு பல மாதங்களாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் மற்றும் கலந்துரையாடல் முயற்சிகளின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. மாநாட்டில் 3 முக்கிய தலைப்புகள் முன்னிறுத்தப்பட்டன: மனநலம், இளையர்களின் எதிர்கால இலக்குகள், கலை மற்றும் கலாச்சாரம். ஆக்சுவலி நம்ம நிறையா இளையர்கள்கிட்ட பேசினோம். அவங்கக்கிட்ட அவங்களோட எண்ணங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் கேட்டு வச்சுருந்தோம். அவங்க சொன்ன பெரும்பாலான பிரச்சனை இந்த 3 பிரிவுகளை தான் உண்டு நம்ம பார்த்தோம். அதை பார்த்ததுனால தான் நம்ம இந்த 3 பிரிவுகளை குறிப்பிட்டா எடுத்து இதில் இருக்கிற அந்த நுணுக்கங்கள் எல்லாம் படித்து இதில் எப்படி அதை சால்வ் பண்ண முடியும், எப்படி நம்மளை படிக்க முடியும், இதுலேருந்தே எப்படி நம்ம மேம்பட முடியும்னு நம்ம போய் இந்த மாநாடு நடத்தணும் எனக்கு ஆசைப்பட்டோம். கருத்து பரிமாற்றங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவதையும் தாண்டி இளம் சிங்கப்பூர் தமிழர்களின் குரல்கள், கண்ணோட்டங்கள், கவலைகள், எதிர்பார்ப்புகள் ஆகியவை சமூக தலைவர்களை சென்றடைவதை உறுதி செய்வதிலும் இம்மாநாடு முக்கிய பங்காற்றிருக்கிறது. அதே வேளையில் உதவியை மட்டுமே சார்ந்திருக்காமல் தங்கள் சமூகத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் தாங்களே தீவிர பங்கேற்பாளர்களாக மாற வேண்டும் என்ற புரிந்துணர்வையும் இந்நிகழ்ச்சி இளையர்களுக்கு வழங்கியது. ஐ திங்க் என்ன பிரச்சனைனா அவங்க பிரச்சனையை ஓப்பனாக சொல்கிறாங்க, விச் இஸ் குட். ஆனால் என்ன அவங்க யாராவது பண்ணட்டோன்னு வெயிட் பண்ணுறாங்க. So I think change starts with you. You should be the one stepping up and then doing it. So instead of waiting for someone, இன்னொரு இளைஞர்கள் வந்து அவங்க பண்ணுவாங்க இல்லை யாரோ ஒருத்தவங்க பண்ணுவாங்கன்னு காத்திருக்காம அவங்களே முதல்ல ஸ்டெப் அப் பண்ணி பண்ணணும். I think that's what I did and I'm hoping many people should come forward and do that. மாநாட்டில் முன்வைக்கப்பட்ட விவாதங்கள் கிட்டத்தட்ட 9 மாத கால ஆராய்ச்சி, குழு விவாதங்கள் மற்றும் சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த இளையர்களுடனான உரையாடல்களின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருந்தன. இன்றைய இளையர்கள் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற லட்சியமும் உந்துதலும் கொண்டவர்கள். அதே நேரத்தில் வெற்றியின் அர்த்தத்தை அவர்கள் மறுபரிசீலனை செய்ய விரும்புகின்றனர். பொருளாதார நிலைத்தன்மை முக்கியமானதாக இருந்தாலும் இன்று பல இளையர்கள் தங்களுக்கு மனநிறைவை தரும் வாழ்க்கை பாதைகளை அதிக அளவில் நாடுகின்றனர்.
அதே சமயம் சமூக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதில் உள்ள அழுத்தங்கள், வேலை வாய்ப்புகளை பெறுவதில் உள்ள சவால்கள், மன உளைச்சல் நிறைந்த உலகில் மனநலத்தின் முக்கியத்துவம் ஆகியவற்றை குறித்தும் ஆய்வுகள் எடுத்து காட்டுகின்றன. இந்த முயற்சி ஒரு 9 மாதமாக நம்ம போட்டிருக்கோம். இந்த முயற்சி எப்படி ஆரம்பித்தோன்னா, முதல்ல என்னென்ன டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அதை நம்ம முடிவு பண்ணதுக்கப்புறம் ஆய்வுகள் நம்ம ஒரு சில வழிகளாக பண்ணோம். ஒன்று கலந்துரையாடல்கள். ஸோ இளையர்களுக்கு அவர்களை வரவழைச்சு அவர்களோட கலந்துரையாடல்கள் பண்ணோம் ஒவ்வொரு டாப்பிக்கும். இன்னொன்று நம்ம சர்வே பண்ணோம். ஸோ ஒரு சர்வே நமக்கு தெரிஞ்ச தமிழ் ஆர்கனைசேஷன்ஸ் அவர்களுக்கெல்லாம் அனுப்பி, நமக்கு தெரிஞ்ச இளையர்களுக்கும் அனுப்பி, அவர்கள் மூலியமாக நம்ம தகவல் சேகரித்தோம். இன்னொன்று பேட்டிகள். ஸோ நம்ம ஆக்சுவலி தேக்கால, லிட்டில் இந்தியா இங்கெல்லாம் போய் போகிற வர இளையர்கள்கிட்ட கேள்வி கேட்டோம், பேட்டி எடுத்தோம். சவால்கள் மற்றும் தீர்வுகள் குறித்த கலந்துரையாடல்களுடன் சமூகத்தில் ஏற்கனவே ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் இளையர்கள் மீதும் இம்மாநாடு கவனம் செலுத்தியது. பிறருக்கு சேவை செய்வதிலும் சமூகத்திற்கு அர்த்தமுள்ள வகையில் பங்களிப்பதிலும் தங்களின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்திய இளையர்களுக்கு சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக தமிழ் பேரவை மற்றும் சிங்கப்பூர் இந்தியர் கல்வி அறக்கட்டளையின் கல்வி உதவித்தொகை விருதுகள் வழங்கப்பட்டன. நான் தமிழான்ற அமைப்பிலிருந்து வந்திருக்கேன். அங்கே நான் ஒரு 2 வருஷமாக இருக்கேன். அங்கே நிறையா நிகழ்ச்சிகளை நான் ஏற்பாடு செய்கிறதுக்கும் அங்கே போய் வாலண்டியர் பண்ணுறதுக்கும் உதவி பண்ணியிருக்கேன். இது ஒரு நிதி உதவி விருதை விட எனக்கு ஒரு இத்தனை நாள் நான் பண்ண உழைப்புக்கும் கண்ட்ரிபியூட் பண்ண இதுக்கும் சேர்ந்து தர ஒரு உற்சாகமாக தான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு விருது கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா மற்ற இளையர்களுக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். டெஃபினெட்லி அவங்க போடுற எஃபர்ட்ஸ்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி, அது மட்டும் இல்லாமல் இன்னும் கண்டினியூஸாக அவங்க கம்யூனிட்டிக்கு கிஃப்ட் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நிகழ்ச்சிக்கு வந்திருந்த பல பங்கேற்பாளர்களுக்கு சமூகத்தில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள முன்னெடுப்புகள், வளங்கள் மற்றும் ஆதரவு அமைப்புகள் குறித்த கூடுதல் விழிப்புணர்வை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இம்மாநாடு அமைந்தது. எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா, இப்போ நாங்கள் சமுதாயம் நாங்கள் இளையர்களோட ஆஸ்பிரேஷன் அவ்வளோவா அக்செப்ட் பண்ணுறதுலன்னு கேட்டாங்க. மீன் அப்படி பேசணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் ஆல்ரெடி இளைஞர்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் சப்போர்ட் பண்ண நிறைய ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனை என்னென்னா, இப்போ நிறைய இளைஞர்களுக்கு இப்படி ப்ரோக்ராம் எடுக்கிறது உங்களுக்கு தெரியல. அதனால தான் இப்போ இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஏசிமெட்ரியை சால்வ் பண்ண இது போன்ற ஃபாரம்ஸ் இருந்தால் கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைய இளையர்கள் நாளைய தலைவர்கள். சமூகத்தை வலுப்படுத்துவதில் தீவிரமாக பங்காற்ற முற்படும் இளையர்களை ஒன்றிணைக்கும் இதுபோன்ற நிகழ்வுகள் நாளைய சிங்கப்பூர் நல்ல கைகளில் உள்ளது என்பதற்கான சான்று. மாநாட்டில் பங்கு பெற்ற அனைத்து இளையர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். It's certainly encouraging to see young people take an active interest in the future of their community. நிச்சயமாக ரிஷி, எந்த ஒரு வேற்றுமையையும் பார்க்காமல் அனைவரும் ஒன்றிணைந்து அர்த்தமுள்ள பிணைப்புகளை உருவாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை இளம் வயதிலே பெறுவது இன்றியமையாதது. Up next, we take a look at an initiative that brought together young Singaporeans from different communities through the universal language of sport. அதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவேளை. தொடர்ந்து இணைந்திருங்கள். Divya, over the past few weeks, millions around the world have come together to celebrate the World Cup, united by their love for football, otherwise known as the beautiful game. நமக்கு பிடித்த விளையாட்டாளர்களின் விறுவிறுப்பான ஆட்டங்களையும் தாண்டி மொழி, கலாச்சாரம் என அனைத்து வேறுபாடுகளையும் கடந்து மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு சிறப்பான ஆற்றலை காற்பந்து போன்ற விளையாட்டுகள் எப்போதும் கொண்டுள்ளன. And perhaps that is one of sport's greatest strengths. It allows people who may come from very different backgrounds to share the same field, work towards a common goal and understand one another through teamwork. குழு ஒற்றுமை, விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை, வெற்றி தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் சகிப்புத்தன்மை, நட்புணர்வு ஆகிய நற்பண்புகளை விளையாட்டு நம்மிடையே வளர்க்கிறது. அதற்கான முக்கியமான காரணம், களத்தில் விளையாட்டாளர்களாக நாம் அடியெடுத்து வைக்கும்போது நாம் அனைவரும் சமமே. This is especially meaningful for children because such experiences can help shape the way they see the world around them and the way they relate to people from different communities. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை குழந்தைகளுக்கு வழங்க முற்பட்டது ஒரு விளையாட்டு போட்டி நிகழ்ச்சி. அதை பற்றி இப்போது மேலும் தெரிந்து கொள்வோம், பாருங்கள்.
More than 80 children aged between 6 and 13 recently gathered for the Unity Cup, a 2-day football initiative jointly organized by the 4 self-help groups, CDAC, the Eurasian Association, SINDA, and Mendaki. Bringing together participants from different races and communities, the program culminated in a friendly football tournament played in mixed teams, creating opportunities for interaction, teamwork, and shared experiences among the children. Beyond the matches themselves, the initiative sought to strengthen friendship, mutual understanding, and the social cohesion among the next generation of Singaporeans. Each self-help group works on a daily basis with our own beneficiaries, but it's very important to bring all of us together. It's not about being alone Singaporean Indians, but being Singaporeans. This whole idea of everyone coming together is to strengthen our social network and also allow our children to play with other children and build their social cohesion. While football tournaments often place their focus on results and competition, the Unity Cup sought to place equal emphasis on participation, inclusion, and shared experiences. By bringing together children from different races and communities into the same teams, the initiative created opportunities for them to learn from one another, forge new friendships, and discover common ground despite their different backgrounds. In doing so, the tournament became more than just a sporting event. It became a platform for children to experience their values of teamwork, respect, and unity in a meaningful and memorable way. It's nice to see the demographics of people in the tournament today coming around from Singapore, waking up early. Thank you for the parents as well, coming down, encouraging the kids. The Unity Cup actually spells out, community work for all the kids, regardless of race, religion, and income status as well. Football unites the world, and seeing the kids, boys and girls, having fun, scoring goals, high-fiving, cheering, and all that. And today, I think they will go back with a lot of smiles and happy parents as well. For many of the participants, the tournament was an opportunity to step onto the pitch, test their abilities, and experience the excitement of competitive football in a fun and supportive environment. From quick passing moves to last-minute goals and crucial saves, the matches were played with plenty of energy and enthusiasm, keeping both players and spectators engaged throughout the 2 days. More importantly, the experience allowed the children to develop confidence, communication skills, and deeper appreciation for the game itself. We built sportsmanship, we played together, we built friendship, and we are happy to be here. It's important to kids like myself, so in the future when we try out things, we can know if we like this sport or not. I learned about teamwork because usually, right, I take the ball and dribble the whole team. Instead, my coaches told me to pass and play around with my teammates instead, as that helps build teamwork and communication throughout the match. It helps us improve our skills and get new experiences because some of us don't play football and we can learn a new sport. And also that we meet up with other people from other cultural groups and engage with each other and have fun. Off the pitch, the spirit of encouragement was equally evident, with players cheering not only for their teammates, but for one another regardless of background or community. Parents and family members also played an important role in creating the warm and positive atmosphere surrounding the tournament, supporting the children from the sidelines and celebrating their efforts and achievements. Together, these experiences helped create memories that extended far beyond the final whistle. So playing with the boys is tough, but still I know I have to persevere. I mostly helped my team score as I scored 2 of the 3 goals to help my teammates. However, I knew that my friends also helped me so that I could win the goals. So no matter who you are, no matter what gender you are, you can achieve anything with the help of others. I want to take part in more events like this because it is fun and it is a team sport. In a multicultural society such as Singapore, opportunities for young people to interact meaningfully outside of their everyday environments remain invaluable. Initiatives such as the Unity Cup serve as important reminders that some of life's most meaningful lessons are often learned not in classrooms, but through shared experiences with others. And when those experiences begin at a young age, they lay the foundations for a more connected, understanding, and cohesive society for years to come.
Wow, Divya, I must say the talent and teamwork the children displayed at such a young age is certainly impressive. நிச்சயமாக ரிஷி, காற்பந்து திடலில் சிறுவர்களின் ஒற்றுமையையும் திறமையையும் கண்டுகளித்தோம். அடுத்து மனித உணர்வுகளை ஆராய்ந்த நாடக மேடைக்கு உங்களை அழைத்து செல்லவிருக்கிறோம். Right after this short break, stay with us. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். You're joining us right in time for our last story. அழுத்தமான கதைகளையும் ஆழமான கதாபாத்திரங்களையும் எடுத்து காட்டுவதன் மூலம் நமது நடைமுறை வாழ்க்கையை பிரதிபலிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாக மேடை நாடகம் திகழ்கிறது. சிந்தனையை தூண்டும் வசனங்களின் வாயிலாக பார்வையாளர்களிடையே நம் சமூகத்தை பற்றிய புரிதலையும் உரையாடலையும் மேடை நாடகம் வளர்க்கிறது. That's right, Divya. Theatre has long served as a powerful platform for exploring social issues and challenging audiences to think more deeply about the world around them. By bringing complex ideas and human experiences to life on stage, it creates opportunities for reflection, discussion, and empathy. வரலாற்றின் பக்கங்களை நாம் சற்று புரட்டி பார்த்தால் மேடை நாடகங்கள் சமுதாயத்தையும் கலாச்சாரத்தையும் வடிவமைப்பதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். பண்டைய கிரேக்க நாடகங்கள், ஷேக்ஸ்பியர் நாடகங்கள் என மனித உணர்ச்சிகளை ஆராயவும் சமூக விதிமுறைகளை மாற்றி அமைக்கவும் சிந்தனையை தூண்டவும் மேடை நாடகங்கள் துணை புரிந்துள்ளன. பல கலாச்சாரங்களில் மேடை நாடகங்கள் சமுதாயத்தின் பிம்பங்களை எடுத்துக்காட்டும் கண்ணாடிகளாகவும் செயல்பட்டுள்ளன. Even in an age dominated by films, streaming platforms, and social media, theatre continues to hold a unique place in the arts landscape. The immediacy of live performance, coupled with emotions shared between actors and audiences, creates an experience unlike any other. It reminds us that stories are not merely meant to entertain, but also to question, inspire, and provoke thought. Let's now take a look at one such production that does exactly that. கடந்த 25 ஆண்டுகளாக சிங்கப்பூரின் தமிழ் கலை உலகில் ஒரு பரிச்சயமான பெயராக திகழ்ந்து வருகிறது அவாண்ட் நாடகக்குழு. இவ்வாண்டு அவாண்ட் தனது வெள்ளி விழாவை கொண்டாடும் வேளையில் முதலில் 2012 தயாரித்த 12 Angry Men என்ற நீதிமன்ற நாடகத்தை அண்மையில் மீண்டும் மேடைக்கு கொண்டு வந்தது. ஒரு மனுஷன் தான் சொந்த கருத்தை சொல்றதுக்கு அவனுக்கு இந்த நாட்டுல உரிமை இருக்கு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். நான் என் நாட்டை விட்டுட்டு இங்க வரதுக்கு அதுதான் காரணம். உள்ளூர் ரசிகர்களுக்கு உயர்தர நாடகங்களை வழங்குவதிலும் தமிழ் நாடகத்துறையை இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதிலும் அவாண்ட் நாடக குழுவின் தொடர் அர்ப்பணிப்பை பிரதிபலித்தது இந்த நாடக தயாரிப்பு. நீங்க கிளிப்பிள்ள மாதிரி சொன்னதே மறுபடியும் சொல்றதை நிறுத்துறீங்களா? சார் அடுத்த 25 ஆண்டுகள் அவாண்ட் எங்க இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனா சிங்கப்பூர்ல தமிழ் நாடகத்துறை ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்த விறுவிறுப்பு இப்போ பன்மடங்கு நிறைய கூடி இருக்கு. சமூக ஊடகம் உட்பட பல பொழுதுபோக்கு தளங்கள் நிறைந்த இன்றைய மின்னிலக்க உலகில் மேடை நாடகங்கள் தங்கள் இடத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றன. நடிகர்களுடைய படைப்பை நேரடியாக கண்டு ரசிக்கக்கூடிய அனுபவம் மேடை நாடகங்களுக்கே உரியது. பார்வையாளர்களை உணர்வு பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் ஈடுபடுத்தும் இந்த திறன்தான் மேடை நாடகங்களை இன்றைய தலைமுறைக்கும் பொருத்தமாக வைத்திருக்கிறது. தமிழ் மொழியை நம்ம அதிகமாக பேசணும் அப்படிங்கிறது தான் சிங்கப்பூரில் இருக்கிற தமிழர்களுடைய பெரிய நோக்கமாக ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம வேலை இடத்துல நம்ம பேசுகிறது குறைச்சிக்கிட்டோம். அதே நேரத்தில் பள்ளிக்கூடத்துலேயும் தமிழ் வகுப்புகளை தவிர பெருசாக நம்ம பேசுகிறது கிடையாது. அதனால் இந்த நாடகங்கள் அப்படின்ற விஷயம் வர்றப்போ தமிழை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அது அதிகமாக புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பாக இருக்குது. நாடகத்துக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் சினிமா வந்தபோது நாடகத்துக்கு அவ்வளோதான் அதோட முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு கட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் நாடகத்துக்குன்ற ஒரு அழகியல் இருக்குது. அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். அழகியல் சொல்ல போனால் அதுக்கு ஒரு எஸ்தெட்டிக்ஸ். நீங்கள் சினிமாவில் பார்க்கக்கூடிய விஷயமோ அல்லது சோஷியல் மீடியாவில் பார்க்குற விஷயமோ நிச்சயமாக உங்களால் மேடை நாடகத்தை பார்க்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நேரடியான ஒரு தாக்கம். உங்களால் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. என் கருத்தை சொல்ல எனக்கு உரிமை இருக்கு. நாடகம் முழுவதும்
12 நடிகர்களும் மேடையில் இருந்தவாறு எந்த ஓய்வும் இல்லாமல் நடிக்க வேண்டியிருந்தது. இதனை சாத்தியமாக்குவதற்கு அசைக்க முடியாத கவனமும் நடிகர்களுடைய நெருக்கமான ஒத்துழைப்பும் தேவைப்பட்டன. ஒரு நிமிஷம், அந்த பொண்ணு மெத்தையில படுத்திருந்திருக்காங்க, புழுக்கமா இருந்திருக்கு, தூக்கம் வரல. இந்த நாடகத்தில் வந்துட்டு அத்தனை பேரும் முதல் நிமிஷத்துலேருந்து முதல் செகண்ட்லேருந்து கடைசி வினாடி வரைக்கும் ஒன்றா இணைஞ்சு அந்த ஒரு டீம் ஒர்க் கொண்டு வரணும். தட் கொலாபரேஷன் அப்சல்யூட்லி இம்பார்ட்டன்ட். அதோட முக்கியத்துவம் நான் இந்த நாடகத்தில் தான் ரொம்பவே கற்றுக்கிட்டேன். நான் அது நம்ம மறுபடியும் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த பையன் கத்தி சண்டையில அனுபவசாலி. மேடை நாடகம் மற்றும் நடிப்பு சார்ந்த நுணுக்கங்களும் அறிவும் அடுத்த தலைமுறைக்கு கற்பிக்கப்படும் போதுதான் தமிழ் நாடகத்துறையின் அடுத்த தலைமுறையும் செதுக்கப்படுகிறது. யாரோ படியில கீழே இறங்கி ஓடி வர சத்தம் கேட்டிருக்கு. அத அவர் அந்த பையனை யூகிச்சிருக்காரு. எக்ஸாக்ட்லி. என்ன எக்ஸாக்ட்லி? எவ்வளவுக்கு எவ்வளோ இயல்பாக செய்ய முடியுங்கிறது தான் வந்து நடிப்பு. ஸோ அது வந்து நம்ம கற்றுக்கும் போது நம்ம வாழ்க்கையிலையும் வந்து மற்ற இடங்கள்லையுமே தமிழ் மொழியாக இருக்கட்டும், மொழியுடைய வளத்தை பெருக்கிறதா இருக்கட்டும், நம்மளுடைய சிந்தனை ஆற்றலாக இருக்கட்டும், நம்ம படைக்கிற விதமாக இருக்கட்டும், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நான் வந்து நாடகம் மூலயமா கற்றுக்கிறேன். ஆக்டிங் மட்டும் இல்லை, ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனும் நான் இதில் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். செட் டிசைனும் சரி, பேக் ஸ்டேஜ்லேயும் சரி, அந்த அனுபவங்களும் இருக்குது. இது ஒரு கலைஞனாக இதை ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு என்னை ஏற்றிருக்கு. ஒவ்வொரு நாடகத்துலேயும் நடிக்கும்பொழுது அந்த கதாபாத்திரத்தை பற்றி புரிஞ்சிக்க முடியுது. அந்த கதாபாத்திரத்தில் உள்ள சில விஷயங்களை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஒரு தனி மனிதராக அதுலேருந்து கற்றுக்கிட்டு நம்ம வந்து எப்படி நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். ஸோ அதனால் அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஒரு நடிகராக இருந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படுத்தும் போது ரொம்ப அருமையாக இருக்குது. நாடகம் முடிந்த பிறகு ஒரு கலந்துரையாடல் அங்கம் இடம்பெற்றது. பார்வையாளர்கள் தங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளவும், கேள்விகளை கேட்கவும், நடிகர்கள் மற்றும் தயாரிப்பு குழுவினருடன் கண்ணோட்டங்களை பரிமாறிக்கொள்ளவும் இது வழிவகுத்தது. அந்த அங்கம் வந்து நான் எதிர்பார்க்காதது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் மேடை நாடகங்கள் பார்க்கும்போது அவங்க அதை கொண்டு வந்தது கிடையாது. ஸோ இது ரொம்ப புது அனுபவம். ஏன்னா ஒரு இளைஞனாக வந்து ஒரு டைரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்கும், அதை எப்படி அவங்க கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறது வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து அவங்க சொன்ன பதில்கள் வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருந்துச்சு. தமிழ் மேடை நாடகங்களுக்கு சமூகம் இவ்வாறு தொடர்ந்து ஆதரவளிக்கும் போது அவான் நாடக குழுவை போலவே இன்னும் பல கலைக்குழுக்கள் தொடர்ந்து செழிக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். If you are organizing an event and would like for it to be featured on our program, please do write into us early at indianbeat@mediacorp.com.sg. விடை பெறுவதற்கு முன் ஒரு சிறிய சிந்தனை. நம்பிக்கை வெற்றியோடு வரும், ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும். In the wise words of an old adage, if you can imagine it, you can achieve it. And if you can dream it, you can become it. அதனால் தொடர்ந்து கனவு காணுங்கள், நம்பிக்கையோடு செயல்படுங்கள், உங்களுக்கு வெற்றி நிச்சயம். On that note, signing off is Divyashalini, ரிஷிவர்மன். நீங்கள் இதுவரை பார்த்த நிகழ்ச்சி தாளம் இந்தியன் பீட். Bye. நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம், முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம்.